Now we have the center, which we call here as the heart center. It controls the left and right both. So we have a left and right heart in Sahaja Yoga. As you know that in childhood till the 12 years of age, the thymus, this sternum bone creates the antibodies for you. And these antibodies fight your diseases. இப்போது இங்கேதான் இதய மையம் என்று நாம் அழைக்கும் மையம் உள்ளது. இது இடது மற்றும் வலது இரண்டையும் கட்டுப்படுத்துகிறது. எனவே சகஜ யோகாவில் இடது மற்றும் வலது இதயம் உள்ளது. உங்களுக்கு தெரியும், குழந்தை பருவத்தில் 12 வயது வரை இந்த மார்பெலும்புதான் உங்களுக்கான ஆன்டிபாடிகள் எனப்படும் நோய் எதிர்ப்பு சக்திகளை உருவாக்குகிறது. இந்த நோய் எதிர்ப்பு சக்திகள் தான் உங்கள் நோய்களுடன் போராடுகின்றன. So when this center goes out, this is the center which sends all the messages to these antibodies. Now this is the center of a mother. When your motherhood is challenged, you develop breast cancer. எனவே இந்த மையம் வேலை செய்யாமல் போகும்போது செய்திகள் கிடைக்காமல் போகிறது. இதுதான் ஒரு தாயின் மையம். உங்கள் தாய்மை சவால் விடப்படும்போது உங்களுக்கு மார்பக புற்றுநோய் உருவாகும். Supposing a man is a flirt and his wife is worried, she might get a breast cancer because her motherhood is challenged. And her sense of security is very disturbed. As a result of that, she gets this problem. ஒரு மனிதன் அன்பு காட்டுவது போல் நடித்தால், அதனால் அவரது மனைவி கவலைப்படுகிறாள் என்றால், அவளுக்கு மார்பக புற்றுநோய் வரக்கூடும். ஏனென்றால் அவளுடைய தாய்மை சவால் விடப்படுகிறது மற்றும் அவளுடைய பாதுகாப்பு உணர்வு மிகவும் தொந்தரவுக்குள்ளாகிறது. அதன் விளைவாக அவளுக்கு இந்த பிரச்சனை வருகிறது. Also, if you are too much of a thinker and you think too much and you are very, what we call the right-sided, the futuristic plans. I mean, people plan it for 10 years. They plan even their deaths, what dress they are going to wear and where they are going to be buried. Up to that point. நீங்கள் அதிகமாக சிந்திக்கும் ஒருவராக இருந்தால், நீங்கள் அதிகம் சிந்தனை செய்பவராக இருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் மிகவும் எதிர்காலத்தை பற்றி திட்டமிடுபவராக இருக்கிறீர்கள் என்றால், அதனை நாம் அவர்களை வலது பக்கமானவர்கள் என்று சொல்வோம். மக்கள் 10 ஆண்டுகளுக்கு திட்டமிடுகிறார்கள். அவர்கள் தங்கள் இறப்புகளை கூட திட்டமிடுகிறார்கள். அவர்கள் என்ன உடை அணியப் போகிறார்கள், எங்கு புதைக்கப்படப் போகிறார்கள், அதுவரைக்கும். All this futuristic planning creates such tremendous heat in the body because the liver, which is supposed to absorb all the heat, is neglected by this center. As a result, that heat travels up and you develop asthma. இந்த எதிர்கால திட்டமிடல் அனைத்தும் உடலில் அத்தகைய மிக அதிக வெப்பத்தை உருவாக்கும். ஏனெனில் அனைத்து வெப்பத்தையும் உறிஞ்ச வேண்டிய கல்லீரல் இந்த மையத்தால் புறக்கணிக்கப்படுகிறது. இதன் விளைவாக வெப்பம் மேலேறி உங்களுக்கு ஆஸ்துமா உருவாகுகிறது. Now we have yesterday at least 5-6 people who came with asthma. Asthma is absolutely curable. But do you know this is the center of a husband or of the father? Now if I am telling you, you should not be shocked because later on you will find it. நேற்று நம்மிடம் ஆஸ்துமாவுடன் குறைந்தது 5 அல்லது 6 பேர் வந்திருந்தார்கள். ஆஸ்துமா முற்றிலும் குணப்படுத்தக்கூடியது. ஆனால் இது ஒரு கணவரின் மையம் அல்லது தந்தையின் மையம் என்று உங்களுக்கு தெரியுமா? இப்போது அதனை நான் உங்களுக்கு சொன்னால் நீங்கள் அதிர்ச்சியடையக்கூடாது. ஏனென்றால் பின்னர் நீங்களே அதை கண்டுபிடிக்க முடியும். Now if you are a bad husband, you can get asthma. Or if your wife is a shrew, you might get an asthma.
Or if you are a very bad father, you might get an asthma. Or if your father is not kind to you, you might get an asthma. If you have not forgiven your father, you might get asthma. இப்போது நீங்கள் ஒரு கெட்ட கணவராக இருந்தால் உங்களுக்கு ஆஸ்துமா வரலாம், அல்லது உங்கள் மனைவி உங்களிடம் அதிகமாக சண்டை போடுபவராக இருந்தால் உங்களுக்கு ஆஸ்துமா வரக்கூடும். அல்லது நீங்கள் மிகவும் மோசமான தந்தையாக இருந்தால் உங்களுக்கு ஆஸ்துமா வரக்கூடும். அல்லது உங்கள் தந்தை உங்களிடம் அன்பு காட்டவில்லை என்றால் உங்களுக்கு வரக்கூடும். உங்கள் தந்தையை நீங்கள் மன்னிக்கவில்லை என்றால் உங்களுக்கு ஆஸ்துமா வரக்கூடும். Now can you believe it? Just forgiving your father, you can get out of your asthma permanently. Surge Yoga has cured asthma of so many people. Believe it or not, it works. It looks so funny, but our relationships, our parents, we have chosen when we came on this earth. இப்போது நீங்கள் நம்ப முடிகிறதா? உங்கள் தந்தையை நீங்கள் மன்னித்து விட்டால் உங்கள் ஆஸ்துமாவிலிருந்து நீங்கள் நிரந்தரமாக குணமாக்கி விடலாம். சஹஜயோகா பலரின் ஆஸ்துமாவை குணப்படுத்தியுள்ளது. நீங்கள் நம்புகிறீர்களோ இல்லையோ அது வேலை செய்யும். இது மிகவும் வேடிக்கையானதாக கூட தோன்றும், ஆனால் நம்முடைய உறவுகள், நம்முடைய பெற்றோர் ஆகியோரை நாம் இந்த குழுக்கு வரும்போது தேர்ந்தெடுத்துள்ளோம். I know they are wrong, they are obstinate, they are headstrongs, they may be drunkards, whatever they are. But even if you leave them, because so many people leave the parents, still forgive them and forget. Otherwise you carry the problems with you. எனக்கு தெரியும் அவர்கள் தவறானவர்களாக இருக்கலாம், அவர்கள் பிடிவாதமானவர்களாக இருக்கலாம், அவர்கள் தலைக்கலம் பிடித்தவர்களாக இருக்கலாம், அவர்கள் குடிகாரர்களாக இருக்கலாம், அவர்கள் எதுவாகவும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அவர்களை விட்டு விலகினாலும் கூட பலர் பெற்றோரை விட்டு விலகி விடுகிறார்கள். என்றாலும் அவர்களை மன்னித்து மறந்து விடுங்கள், இல்லையெனில் நீங்கள் சிக்கல்களை உங்களிடம் சுமப்பீர்கள். The left heart is the place of the mother. Now if your mother has been hard with you, if you have had very bad experiences, you will have problems of the left heart. இடது இதயம் தாயின் இருப்பிடம். இப்போது உங்கள் தாய் உங்களிடம் கடினமாக இருந்தால், உங்களுக்கு மிகவும் மோசமான அனுபவங்கள் ஏற்பட்டிருந்தால் உங்களுக்கு இடது இதயத்தில் பிரச்சினைகள் உண்டாகும். Center heart is very important, where your sense of security should be established. You'll be surprised in the disease called AIDS, is the center heart which is out. We have tried to cure, and we cured also 3-4 people from AIDS, but they have no willpower to continue with Sahaja Yoga. They want to die. மய இதயம்தான் மிகவும் முக்கியமானது. அங்குதான் உங்கள் பாதுகாப்பு உணர்வு நிறுவப்பட வேண்டும். நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள், எய்ட்ஸ் என அழைக்கப்படும் நோய் மய இதயம் சரியில்லை என்பதால் தான் வருகிறது. நாங்கள் குணப்படுத்த முயற்சி எடுத்து எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட 3 அல்லது 4 பேர்களை குணப்படுத்தினோம். ஆனால் அவர்களுக்கு சஹஜயோகாவை தொடர விருப்பம் இல்லை, அவர்கள் இறக்க விரும்புகிறார்கள். And they have made a big martyrdom out of it. You see, they are martyrs, great martyrs of a great principle they have established. It's impossible to convince to them that this is unnatural that you are doing, and that you should give it up and you should live. Why should you die? No, we are martyrs for such a big principle we have established. அதனால் அவர்கள் வீர மரணத்தை அடைகிறார்கள். அதனால் பாருங்கள், அவர்கள் எல்லாம் தியாகிகளாகி விடுகிறார்கள். அவர்கள் நிறுவிய ஒரு பெரிய கொள்கையின் உயர்ந்த தியாகிகள். நீங்கள் செய்வது இயற்கைக்கு மாறானது என்றும், அதை நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்றும், நீங்கள் வாழ வேண்டும் என்றும், நீங்கள் ஏன் இறக்க வேண்டும் என்றும் சொல்லி அவர்களை சமாதானப்படுத்துவது முடியாத காரியம் இல்லை. நாங்கள் நிறுவிய இப்படிப்பட்ட உயர்ந்த கொள்கைக்கு நாங்கள் தான் தியாகிகள் என்பார்கள். To do something out of the way and new is the modern fashion. Anything. They'll do something with the hair, with the nose, with the eyes, with the ears, with the clothes. That's all you can do. To such an extent that
they do not realize that whatever is new may not be good for you. பொதுவானவற்றிற்கு புறம்பாகவும் புதியதாகவும் செய்வது என்பது ஒரு நாகரீகமாகி விட்டது. எதையும் தலைமுடியை ஏதாவது செய்வது, மூக்கை ஏதாவது செய்வது, கண்களை ஏதாவது செய்வது, காதுகளை ஏதாவது செய்வது, ஆடைகளை ஏதாவது செய்வது, நீங்கள் செய்யக்கூடியது அவ்வளவுதான். புதியது என்னவெல்லாம் உள்ளதோ அதெல்லாம் அவர்களுக்கு நல்லதல்ல என்பதை அவர்கள் உணர்கிற வரைக்கும் அப்படித்தான். For example, every day we eat our dinner. Supposing we want to eat the table because it's a new, is it a sensible thing? Anything that is new is not good. But anything that is old may not be good also. உதாரணமாக, தினமும் நாம் நம்முடைய இரவு உணவு சாப்பிடுகிறோம். உணவு மேஜை புதியது என்பதால் நாம் அதை சாப்பிட விரும்புகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அது ஒரு விவேகமான விஷயமாக இருக்குமா? புதியது எதுவுமே நல்லதல்ல, ஆனால் அதே போல் பழையது எல்லாமே நல்லதாக இல்லாமல் இருக்கலாம். So you have to have that wisdom which comes to you through Sahaja Yoga. There's no other way out. You have to become the spirit and you have to see in the light of the spirit what is right and what is wrong. எனவே சகஜயோகா மூலம் உங்களுக்கு வரும் அந்த ஞானத்தை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். வேறு வழி இல்லை. நீங்கள் ஆத்மாவாக மாற வேண்டும். எது சரி, எது தவறு என்பதை நீங்கள் ஆத்மாவின் வெளிச்சத்தின் மூலம் பார்க்க வேண்டும். So then we come to this center which is we call as the Vishuddhi. This is 16 petals, looks after the cervical plexus. Now this is a very, very important center. And this is the center is for communication. எனவே அடுத்து இந்த மையத்திற்கு வருவோம். இதனை விசுத்தி என்று அழைக்கிறேன். இதில் 16 இதழ்கள் உள்ளன. அவை கழுத்து நரம்புகளை கவனிக்கின்றன. இப்போது இது மிக முக்கியமான மையம் மற்றும் இதுதான் தகவல் தொடர்புக்கான மையம். For example, when you talk, you communicate through your hands, you shake hands, you touch somebody and you can communicate. Even if you cannot talk, with your hands you can communicate. உதாரணமாக, நீங்கள் பேசும்போது உங்கள் கைகளால் தொடர்பு கொள்வீர்கள். நீங்கள் ஒருவரின் கையை குலுக்கும் போது நீங்கள் அவரை தொடுகிறீர்கள். அதன் மூலம் நீங்கள் அவரை தொடர்பு கொள்ள முடியும். உங்களால் பேச முடியாவிட்டாலும் உங்கள் கைகளால் தொடர்பு கொள்ள முடியும். Also when we think we are very responsible, the center goes out. Like some people were traveling by plane. They were from villages, they did not know what was a plane. They were told to take less luggage because it should not be a weight for the plane. So they got into the plane and put all the luggage on their heads. And they said that we are trying to reduce the weight of the plane. மற்றும் நாம் தான் மிகவும் பொறுப்பானவர்கள் என்று நினைக்கும் போது இந்த மையம் கெட்டுப் போகிறது. கிராமங்களைச் சேர்ந்த சிலர் விமானத்தில் பயணித்தார்கள். விமானம் என்றால் என்ன என்று அவர்களுக்கு தெரியாது. விமானத்திற்குள் அதிகமாக எடை எடுத்துச் செல்லக்கூடாது என்பதால் குறைந்த சாமான்களை எடுத்துக் கொள்ளும்படி அவர்களிடம் கூறப்பட்டது. எனவே அவர்கள் விமானத்தில் ஏறி சாமான்கள் அனைத்தையும் தலையில் வைத்துக் கொண்டார்களாம். அதுபோல மேலும் அவர்கள் விமானத்தின் எடையை குறைக்க முயற்சிக்கிறோம் என்றும் கூறினார்களாம். In the same way we are also doing. Actually the one which is all pervading power, which has created this universe and has brought us to this level of human beings, is doing everything. அதேபோல் உண்மையில் எங்கும் நிறைந்துள்ள இந்த சைதன்ய சக்திதான் நம்மை உருவாக்கியது, இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியது மற்றும் மனிதர்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்துள்ளது. அதுதான் எல்லாவற்றையும் செய்கிறது. But we think we are responsible. We have to do it. But once you become a Sahaja Yogi, you just do it, no doubt. But you don't think that you are doing it. You just say it's happening. ஆனால் நாம் தான் எல்லாவற்றுக்கும் பொறுப்பு, அதை நாம் தான் செய்கிறோம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் ஒரு சகஜயோகியாக மாறியவுடன் ஒன்றைச் செய்கிறீர்கள், சந்தேகமில்லை.
ஆனால் நீங்கள் தான் எதையும் செய்கிறீர்கள் என்று நீங்கள் நினைக்க மாட்டீர்கள், அதுவாக நடக்கிறது என்று நீங்கள் கூறுவீர்கள். And what a beautiful feeling it is. Then you don't have blood pressures, you don't have headaches, you don't have tensions. No, because we are not doing it, it's just done. And you find it's all done. அது என்ன ஒரு அழகான உணர்வு. உங்களுக்கு இரத்த அழுத்தங்கள் இருக்காது, உங்களுக்கு தலைவலி இருக்காது, உங்களுக்கு பதட்டங்கள் இருக்காது, இருக்கவே இருக்காது, ஏனென்றால் நாம் அதனைச் செய்யவில்லை. அதுவாக நடக்கிறது மற்றும் அனைத்தும் நடப்பதை நீங்கள் காண்பீர்கள். Now on this center when we come, as I told you, your thinking is controlled by you. You can control. If you want, you can think or you don't think. But in that silence, you feel your peace. இப்போது இந்த மையத்திற்கு நாம் வரும்போது, நான் உங்களுக்கு சொன்னது போல், உங்கள் சிந்தனை உங்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது, உங்களால் கட்டுப்படுத்த முடியும். நீங்கள் விரும்பினால் நீங்கள் சிந்திக்கலாம் அல்லது நீங்கள் சிந்திக்காமல் இருக்கலாம், ஆனால் அந்த மௌனத்தில் நீங்கள் உங்கள் அமைதியை உணர்வீர்கள். If there's too much of crowds, too much of problems, suddenly you become the witness. You start seeing everything, seeing the problem, what it is. Unless and until you can see the problem, you cannot solve it. கூட்டம் அதிகமாக இருந்தாலும், அதிகமான பிரச்சனைகள் இருந்தாலும், உடனே நீங்கள் சாட்சி பாவமாக மாறி விடுவீர்கள். நீங்கள் எல்லாவற்றையும் பார்க்க மட்டுமே ஆரம்பிப்பீர்கள், பிரச்சனை என்ன என்பதை காண்பீர்கள். நீங்கள் பிரச்சனை என்ன என்பதை நீங்கள் காணும் வரை அதை தீர்க்க முடியாது. Because you are in the problem, you just get upset. But if you are out of the problem, you can see it. And that's what happens to you when you become thoughtlessly aware when this center opens out. நீங்கள் பிரச்சனைக்குள் இருப்பதால் நீங்கள் மன அமைதியை இழக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் பிரச்சனையின் வெளியில் இருந்தால் அதை நீங்கள் காண முடியும். இந்த மையம் திறக்கப்படும்போது என்ன நடக்கிறது என்றால் நீங்கள் சிந்தனையற்ற விழிப்புணர்வாக மாறுவீர்கள். Last but not the least is the center of limbic area, which is very important. Now, I do not know it has been discovered or not, but will be very soon discovered that very strong things like cracks and all that have got sulfuric acid in it. And that doesn't go anywhere in the body, just rushes into the limbic area. இறுதியாக, ஆனால் அதுவே கடைசியானது அல்ல, மூளை பகுதியின் இந்த மையம் மிகவும் முக்கியமானது. இப்போது அது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அது மிக விரைவில் கண்டுபிடிக்கப்படும். சிறு பிளவுகளுடன் மிக வலுவாக இருக்கும் மற்றும் அதில் சல்பூரிக் அமிலம் இருக்கும் மற்றும் அது உடலில் எங்கும் செல்லாது. விரைந்து மூளை பகுதிக்கு மட்டுமே செல்கிறது. Now this limbic area is a hollow place, which has got all cells here very sensitive to joy, happiness. But they become numb. So numb that ordinary music you cannot hear. Somebody has to scream at you, has to shout at you, he has to jump on it. Otherwise you cannot enjoy. இப்போது இந்த மூளை பகுதி ஒரு வெற்றிடமாகும். இங்குள்ள அனைத்து உயிரணுக்களும் மகிழ்ச்சி மற்றும் சந்தோஷத்திற்கு மிகவும் உணர்திறன் கொண்டதாகும், ஆனால் அவை உணர்ச்சியற்றவை ஆகின்றன. எனவே நீங்கள் இழைப்பாப்பன இசையை கூட கேட்க முடியாது. யாராவது கத்த வேண்டும், உங்களிடம் கதற வேண்டும், அவர் அதில் மூழ்க வேண்டும், இல்லையெனில் நீங்கள் அதனை அனுபவிக்க முடியாது. Then it has to be worse and worse and worse and worse. I don't know, now with cracks, later on they might develop something even more poisonous. Because it has to excite this limbic area, which is such an important thing. பின்னர் அது மோசமாக 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 ஆகிவிடும். இப்போது இந்த பிளவுகள், அவை இன்னும் விஷமான ஒன்றை பின்னர் உருவாக்குமா என்று எனக்கு தெரியவில்லை, ஏனென்றால் இந்த மூளை பகுதியை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதுதான் முக்கியமான விஷயம். But as soon as the Kundalini enters into that area,
limbic area. She soothes it, and it opens like a lotus, 1,000-petal lotus. It opens, and then the Kundalini emerges out of your fontanelle bone area and gets connected to the all-pervading power. ஆனால் குண்டலினி அந்த பகுதிக்குள் நுழைந்தவுடன் மூளை பகுதியினை தணிக்கிறாள். அது திறக்கிறது, தாமரை போன்று திறக்கிறது, 1000 இதழ்களாக இது திறந்து. பின்னர் குண்டலினி உங்கள் உச்சந்தலையிலிருந்து வெளிவந்து எங்கும் நிறைந்துள்ள அந்த சக்தியுடன் இணைகிறது. Then you start feeling the cool breeze in your hand. You can feel it all over. Some people in the beginning who felt cool breeze would not believe it. So they closed doors, everything, and sat down to see. Still they were feeling it. பின்னர் உங்கள் கைகளில் குளிர்ந்த காற்றை உணர ஆரம்பிக்கிறீர்கள். நீங்கள் அதை எப்பொழுதும் உணரலாம். ஆரம்பத்தில் குளிர்ந்த காற்றை உணரும் சிலர் அதை நம்புவதில்லை. எனவே அவர்கள் எல்லா கதவுகளையும் மூடிக்கொண்டு அமர்ந்து பார்ப்பார்கள். அப்பொழுதும் அவர்கள் அந்த குளிர்ந்த காற்றை உணர்வார்கள். But it works. Works in the sense that you get empowered. You become peaceful. You become the witness. You become the voice. And you become empowered that you can give realizations to others like this. That you can raise their Kundalini like this. And you can establish that connection. You can do it. And this is what is your right to have it. This is what will give you meaning. Otherwise, so far, whatever we have been doing is very frustrating. அது செயல்படும். அதன் அர்த்தம் நீங்கள் அதிகாரம் பெற்றுவிட்டீர்கள் என்பதால் தான் அது செயல்படுகிறது. நீங்கள் அமைதியாகி விடுவீர்கள். நீங்கள் சாட்சிபாவமாகி விடுவீர்கள். நீங்கள் ஞானிகளாகி விடுவீர்கள். இது போன்று மற்றவர்களுக்கும் நீங்கள் விழிப்புணர்வு கொடுக்க முடியும். நீங்கள் இது போன்று மற்றவர்களின் குண்டலினியை எழுப்ப முடியும். அந்த இணைப்பை நீங்கள் நிறுவ முடியும். நீங்கள் அதை செய்ய முடியும். இதுதான் நீங்கள் கொண்டிருக்க வேண்டிய உங்களுடைய உரிமை. இதுதான் உங்களுடைய வாழ்வின் அர்த்தத்தை தருகிறது. இல்லையெனில் இதுவரை நாம் என்ன செய்து கொண்டிருந்தோமோ அதெல்லாம் மிகவும் ஏமாற்றத்தை தரக்கூடியதாகத்தான் இருக்கும்.